மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இது ஒரு பாருங்கள். 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிக்கிறது தான் ரொம்ப நல்லது. யூஜிடிஆர்பின்னு ஒரு 85 புக்லெட் 30 kg வெயிட் உள்ள புக்லெட்ஸ் வீட்டுக்கு இறங்கும். அதில் எல்லாமே வந்துடும், ஒன்று கூட மிஸ் ஆகாது. எங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் அனுப்பி விட்டுருவோம். சார் என்னால் ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிக்க முடியல, தோது இல்லைன்றவங்க அட்லீஸ்ட் ஒரு 6000 MCQs டீட்டெயில் சொல்யூஷனோட இருக்கும். டைப் பண்ண காப்பி 3 புக்லெட்ஸ் தான் இறங்கும். 6000 கொஷின் 10 யூனிட் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புக்லெட்ஸ் வாங்கி அதையாவது ஒரு தடவை கன்ஃபார்மாக பார்த்துக்கணும். அந்த 6000 MCQs பார்த்துட்டா போதும், யூஜிடிஆர்பி அடிச்சிடலாம். ஆனால் புரிஞ்சுட்டு படிக்கணும், அவ்வளோதாங்க விஷயம். சார் என்னால் ஃபுல் செட்டும் வாங்க முடியல, 6000 MCQஸும் வாங்கி படிக்க தோதில்லை சார் அப்படின்றவங்களுக்காக ஒரு 5 யூனிட்ஸ்க்கு முக்கியமாக இந்த வீடியோ கொடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் 5 யூனிட்ஸ்க்கு முக்கியமான ப்ராப்ளம் மட்டும், நிறைய வளன்னு இல்லாமல் முக்கியமான ப்ராப்ளம் மட்டும் போட்ட ஒரு 5 யூனிட் காம்ப்ளெக்ஸு, ஃபோரியரு, ப்ராபபிலிட்டி, மெக்கானிக்ஸு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இந்த 5 யூனிட்ஸ்க்கு 9 புக்லெட் ஹேண்ட் ரிட்டன் புக்லெட், என்னோட ஹேண்ட் ரிட்டன் இது. ஸோ இந்த 9 புக்லெட்ஸ் அட்லீஸ்ட் இதையாவது வாங்கி படிங்க. வெறும் 1500க்கு இந்த 9 புக்லெட் அனுப்ப சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த நம்பருக்கு 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சார் இந்த 5 யூனிட்ஸ் 1500க்கு முக்கியமான ப்ராப்ளம் டீட்டெயில்டாக போட்டதுங்க. சும்மா நச்சுன்னு இருக்கும், ஒன்று அவ்வளோ அழகாக நீட்டாக புரியும். நான் இந்த போட்டிருக்க ஒன்று கூட விடக்கூடாதுங்க. என்னென்னலாம் ப்ராபபிலிட்டிக்கு ஒரு 2 புக்கு போட்டிருக்கேன், காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு புக்கு, முக்கியமானது மட்டும் வளன்னு எல்லாமே இருக்காது. ஃபோரியர் வெயிட்டானது, இதை விட்டுறாதீங்க, ஒன்று கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெக்கானிக்ஸுக்கு 151 1 மார்க் கொடுத்துருக்கேன் வித் கீ பின்னாடி வச்சுருப்பேன். ப்ராப்ளமும் ஒரு பின்னாடி ஒரு 4 ப்ராப்ளம் வச்சுருக்கேன். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தான் இந்த 1500 சார்ஜ் பண்ணுறது மெயினாக. ஏன்னா இதில் அவ்வளோ ஒர்த்தாக ஒன்று அடித்து வச்சுருக்கேன். பார்த்தேன், நல்லாவே இருக்குது, கடினமான ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற 1500 rupees எதுக்கு? இந்த 4 புக்லெட்டுக்கு. அப்போ அடிஷ்னலாக இதெல்லாம் வாங்குறீங்க, மெக்கானிக்ஸ் வாங்குறீங்க, ஃபோரியர் வாங்குறீங்க, காம்ப்ளெக்ஸ் வாங்குறீங்க, ப்ராபபிலிட்டி வாங்குறீங்க. இப்போ இதில் என்ன வேடிக்கைன்னா, இவ்வளோ கம்மி அமௌண்ட்டுக்கு ஒரு 9 புக்லெட் அனுப்புறது ஒரு அவங்களுக்கு சப்ஸ்கிரைபருக்காக பண்ணணும் அப்படின்னு தோணி பண்ண விஷயம் அது. பட் இதுக்கு தான் ஆர்டர் நிறைய குவியுது. இது ஜெராக்ஸ் பண்ணி அனுப்ப முடியல, அவ்வளோ கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப நல்லதுங்க. இதே போல் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்க ட்ரை பண்ணுங்கள். விட்டுற போகிறீங்க, அதுதான் உங்களை சேஃப் ஜோன் கூட்டு போய் வெற்றி அடைய செய்யும். அட்லீஸ்ட் அது முடியலன்னாலும் அந்த 6000 MCQஸாக வாங்கி படிங்க. ரைட், 6000 MCQs உங்களுக்கு 3 புக்லெட்டாக இறங்கும். 10 யூனிட்டும் இருக்கும். இதில் நான் 5 யூனிட் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? 5 யூனிட் தான் சொல்லியிருக்கேன், முக்கியமானது தான் சொல்லியிருக்கேன். சார் என்னால் எல்லாத்தையும் படிக்க முடியாது, அங்கே பரீட்சைக்கு வர்றது சொல்லுங்கள் அப்படின்றது தான் இந்த 9 புக்லெட். பட் நம்ம ஃபுல் சிலபஸ் பேஜ் பை பேஜ், லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் படிக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பற்றி ஒரு அடித்து வச்சுருக்கோம் நம்ம ஆல்ரெடி இல்லையா? எல்லா மெத்தட்ஸும் போட்ட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வேவை கற்றுக் கொடுத்துட்டோம். அந்த பிளேலிஸ்ட்டு மொத்தமாக அனுப்பி வைக்கிறேன், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. செகண்ட் ஆர்டர்னால் நீங்கள் பாருங்கள், இந்த D² இருக்கு இல்லையா, அதை d²y/dx² அப்படின்னு சொல்லலாம். இந்த dனா d/dx, d²னா d²/dx². இப்போ இந்த y உள்ளே கொடுத்துட்டா d²y/dx², dy இந்த y உள்ளே கொடுத்துட்டா dy/dx. இப்போ dன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சிங்களா? dன்னா வேறு ஒன்றும் இல்லை, d/dx, இதுதான் d அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த y உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா அப்படி இந்த y இங்கே வந்துடும், dy/dx. ஓகே, d²y/dx² இருக்கு இல்லையா, இது வேறு ஒன்றும் இல்லை, கேபிட்டல் D²y. இந்த ஒய்யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஆகிடும். ஸோ இதுதான் இதுக்கு அர்த்தம். என்னமோ தெரியல டீன்னா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் போயிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பூரா பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸாக இருக்கும். ஓகே, சரிங்க. இந்த டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், இந்த மாதிரியான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. இது சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வே இருக்குது. அதெல்லாம் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது. ஓகே,
சரி, இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த டி டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபேக்டர், இந்த ஒய் கூட இருக்கிற இது எல்லாமே, இதை எடுத்துகிட்டு வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி சார் ஃபார்ம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வேலை ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிடணும். சரி, என்ன பண்ணுறதுன்னா இந்த டி இருக்கிற இடத்துலாம் எம் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எம் ஸ்கொயர் ப்ளஸ் 5m ப்ளஸ் 6. ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி டி இருக்கிற இடத்துல எம் போட்டு எழுதிட்டு ஈக்குவல் டு 0 பண்ணிக்கணும். இதாங்க ஆக்சிலரி ஈக்குவேஷன், ரைட்? ஸோ இந்த டி டேர்ம்ஸ் மஸ்ட்டு. சரிங்க, இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். இதை ஃபேக்டர் பண்ணிக்கலாமா? சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஈக்குவேஷன் தான், இதுக்கு 2 சொல்யூஷன் இருக்கும். ஏன் டிகிரி 2ங்க. ஸோ இதுக்கு 2 சொல்யூஷன் இருக்கும். இதை வந்து ஃபேக்டர் பண்ணுறது வந்து என்ன பண்ணலாம், m+3 m+2 இல்லையா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் காரணி படுத்து தெரியும் நம்ம எல்லாருக்கும் இல்லையா? மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற 2 நம்பர் ஆட் பண்ணால் 5 வரணும். 3 2s are 6, 3 + 2 5. சரி, இப்போ இது தனித்தனியாக m+3 = 0 ஆர் m+2 = 0 இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? அப்போது m = +3 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, -3 ஆகிடும். இப்போ இந்த +2 அந்த பக்கம் கொண்டு வாங்க, -2 ஆகிடும். அப்போ m = -2. ஸோ 2 சொல்யூஷன் கிடச்சிருக்கு. இந்தமாரி 2 சொல்யூஷன் கிடச்சிது. ரெண்டுமே வேறு வேறு ரியல் நம்பர்ஸ், ரியல் ரூட்ஸாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரியல் நம்பர்ஸ் தான், டிஸ்டிங்க்ட் ரியல் நம்பர்ஸ். அப்படின்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும், அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்லணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்கு என்ன, இந்த மாதிரி டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருந்தால் CF = AE power λ1x ப்ளஸ் BE power λ2x, ரைட்? இதான் வந்து ஃபார்முலா டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருந்தால். சார் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருந்தால் சொல்கிறீங்க, ரைட்டு. சேம் ரூட்ஸாக இருந்தால், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருந்தால் எல்லாத்துக்கும் இப்போ சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிற 2 ரூட்ஸும் டிஸ்டிங்க்டாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் AE power λ1x பவர்லே ப்ளஸ் BE power λ2x. இல்லை சார், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நான் கண்டுபிடிக்கணும், ஆனால் இந்த λ1 λ2 ரெண்டுமே, இதான் λ1 இதான் λ2, இது ரெண்டுமே சேமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ AX + B இன்ட்டு E power λx, அந்த சேம் ரூட் லாம்டா இருக்குல்ல, அதான், அவ்வளோதான். இதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இல்லை சார், நான் கண்டுபிடிச்சேன் ரூட்ஸ் A + IBன்ற இந்த வடிவில் வந்துடுச்சு, A + IB, A ± IB. ஸோ இந்த வடிவில் வந்துருச்சு சார் எனக்கு சொல்யூஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக வந்துருச்சு. திரும்ப சொல்கிறேன், கிடைச்ச 2 சொல்யூஷனும் ரியலாக இருக்குது, டிஸ்டிங்க்டாக இருக்குன்னா இந்த ஃபார்முலா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். கிடைச்ச 2 ரூட்டும் ரியல் ரூட்ஸ் தான், பட் சேமாக இருக்குது பார்க்க, அப்படின்னா இந்த ஃபார்முலா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். எனக்கு ரூட்ஸே வந்து ரியல் கிடைக்கல, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடச்சிச்சு இந்த மாதிரி, அப்படின்னா இதில் 2 இருக்குது, A + IB A - IBன்னு. ஸோ இந்த மாதிரி ரூட்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், E power AX இன்ட்டு A cos BX ப்ளஸ் B sin BX, இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ 3க்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் கிடச்சிச்சு. அப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். இந்த ஃபார்முலாலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, மைண்டில் அப்படியே வச்சுக்கிட்டு எழுதணும். பட் புரிதலுக்காக இதை மெட்டீரியல் கேட்குறாங்கன்றதாக நீட்டாக எழுதிட்டுருக்கேன். ஒரு நிமிஷத்தில் போடணும். இதை AE power λ1 வந்து இது -3, எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் BE power λ2x, இது வந்து λ1 இது λ2 -2x. இதாங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். சார் நான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறீங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனோட மட்டும் இல்லை, பர்டிகுலர் இன்டெக்ரல்னு ஒன்று கண்டுபிடிக்கணும், அதுவும் வேணும். ஏன் சார், நான் தான் ஜென்ரல் சொல்யூஷன் தானே கேட்குறேன். ஜென்ரல் சொல்யூஷன்னா என்னென்னா, ஜென்ரல் சொல்யூஷன் y = காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஜென்ரல் சொல்யூஷன். இதுதான் ஃபார்முலா ஜென்ரல் சொல்யூஷன். செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸாக இருந்தால், வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ்க்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோமா? ஆமாம், சிலபஸில் இருக்கா? இருக்குது. ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பூரா முடிச்சிட்டோம். அந்த பிளேலிஸ்ட்லாம் இந்த நம்பர் வாட்ஸ்அப் போடுங்க, அனுப்பி வைக்கிறேன், பாருங்கள் நல்லா. சரிங்க, ஓகே, இது இருக்கட்டும். பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு வேறு ஒன்றும் இல்லை, கொஷனில் இருக்கிற அந்த டி டேர்ம்ஸை 1/, அப்படின்னு போட்டு கீழே எழுதிக்கணும்.
இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படி கீழே d² + 5d + 6. எந்த கொஷினாக இருந்தாலும் d டேர்ம்ஸ் கீழே வந்துடணும். 1/. இன்ட்டு போட்டு இந்த ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் 0. அப்போ இன்ட்டு அந்த ரைட் சைடு எலமெண்ட் 0. இப்போ 0 இன்ட்டு எனிதிங் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் இங்கே 0 ஆகிடுச்சு. அப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா? எஸ். ஜென்ரல் சொல்யூஷன்னு y = CF + PI. இதுதான் ஃபார்முலா. y = இப்போ PI 0 ஆகிடுச்சு. அப்போ CF மட்டும்தான் இல்லையா? AE − 3x + BE − 2x. ஸோ இதாங்க ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி பாருங்கள். இந்த λ1 λ2 மாற்றி நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுதான் சொல்யூஷன். ஓகே, நான் இங்கே வந்து λ1 -3னும் λ2 -2ன்னு எடுத்திருப்பேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, λ1 -2னும் λ2 -3ன்னு எடுத்திருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த இடம் தான் மாறுமே தவிர, பட் இதுதான் சொல்யூஷன். ஓகே, ஸோ மாறி இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டுக்கணும். அதாவது y = AE − 2x + BE − 3x இப்படியும் எழுதிக்கலாம் இல்லைன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இவ்வளோதாங்க. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன், ஆப்ஷன் பி. சார் இந்த கேள்விலாம் வருமா? வர்றதுனால தான் அதை எடுத்து நடத்திட்டு இருக்கேன், விட்டுறாதீங்க. சரி, இப்போ இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் இந்த இங்கே இருக்கிற இதெல்லாம் நம்பர்ஸ். ஓகே, சரிங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன, ஜஸ்ட் இந்த டி இருக்கிற இடத்துல m போட்டு = 0 பண்ணிக்கணும். m² + 6m + 9 = 0. மற்ற எதாக இருந்தாலும் விட்டுறணும். இந்த டேர்ம் மட்டும் எடுத்து = 0 போட்டுக்கணும். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணால் m + 3 × m + 3ன்னு இப்படி ஃபேக்டராக முதல்ல பிரிச்சுக்கலாம் இல்லையா? மல்டிப்ளை பண்ணால் 9, அந்த மல்டிப்ளை பண்ணுற நம்பரை ஆட் பண்ணால் 6 கரெக்டாக வருது, = 0. இப்போ இதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் வரும், m = -3, -3 வரும். அப்போது ரெண்டுமே ரியல் ரூட்ஸ் தான், பட் சேமாக வந்துருச்சு. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன, இப்போ தானே சொன்னேன். என்ன சொன்னேன், CF = AX + B e⁻ λx. அந்த லேம்டான்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த சேம் ரூட்டு தான். அப்போ CF = AX + B e⁻ λ வந்து -3, அப்போ -3x. அவ்வளோதான், இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இப்போ இதை பார்த்தோன்னே சொல்லுங்கள், பர்டிகுலர் இன்டெக்ரல்னா 0. அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் PI = 0. இப்போ தானே சொன்னேன், ரைட் சைடில் ஏதாவது உறுப்புகள் 0 தவிர்த்து எதனா வந்தாலும் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டி வரும். கால்குலேட் பண்ணுறதெல்லாம் கற்றுத்தரேன், ரைட்? அவ்வளோதாங்க. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, GS. ஜென்ரல் சொல்யூஷன் y = CF + PI. இப்போ நான் ஏன் இதெல்லாம் சைடில் சொல்லினே வரேன்னா, திடீர்னு கொஷினில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னன்னு வார்த்தையை போட்டு கேட்பாங்க. அப்போ லாக் ஆகிடக்கூடாது நீங்கள். சார் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல சார் அப்படின்னா, இது வந்து சிறப்பு சமன்பாடு, இது சிறப்பு தீர்வு, இது சிறப்பு சமன்பாடுன்னு சொல்லுவாங்க தமிழில். இது சிறப்பு தீர்வுன்னு சொல்லுவாங்க, பொது தீர்வுன்னு சொல்லுவாங்க. இதை ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு சமன்பாடு, சிறப்பு தீர்வு, பொது தீர்வு, ரைட்? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். PI 0 ஆகிடுச்சு. அப்போ CF இது மட்டும் தான். அப்போ y = CF மட்டும் இங்கே போட்டால் போதும். AX + B × e⁻ -3x + 0ங்க, அது போட வேண்டாம். இதாங்க சொல்யூஷன். சார் இப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுனீங்க இல்லையா, நானே B + AX, அதாவது BX + A பாருங்கள், BX + A e⁻ -3x இப்படி எழுதிக்கலாமா? ஏங்க இந்த ஏபின்றது கான்ஸ்டன்ட்டுங்க, அவ்வளோதான். அது நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் கொடுத்தா 4 ஆப்ஷனில் இதை நம்ம சூஸ் பண்ணலாம். இது இல்லையேன்னு தேடிட்டு இருக்க வேண்டாம், இதை இப்படியும் எழுதிக்கலாம். இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டன்ட் B இன்னும் தனியாக இருக்கிற கான்ஸ்டன்ட் A ஒன்றும் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் கொடுப்பாங்க.
கான்ஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் மொத்தத்தையும் பார்த்துட்டு பயந்துடாதீங்க. ரைட்? அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் இப்படியும் வரலாம். என்னென்னு பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ கான்ஸ்டன்ஸ் தானே, ஏவும் பியும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இ பவர் மைனஸ் 3x. இப்போ ஏபிக்கு பதிலாக வேறு கான்ஸ்டன்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். கொஷினில் வந்து C1 C2ன்னு இங்கே கொடுப்பாங்க. என்ன இது ஏபின்னு தானே போட வந்து C1 C2ன்னு வேறு கான்ஸ்டன்ஸ் தானே, நோட்டேஷன்ஸ் வேறு வேறு எங்கே எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அது கான்ஸ்டண்ட்டாக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். சரி, இங்கே வாங்க 4 ஆப்ஷன் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதை கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், ஆப்ஷன் சி இதாங்க தீர்வு. ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே ஒருத்தவங்க நல்லா ஆத்ம திருத்தமாக கால் பண்ணி, சார் நான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் புதிராக இருந்தோம் சார், எனக்கு அதை விட ஈஸியானது எதுவுமே இல்லை போலன்னு தோணுதுன்னாங்க. ஆமாங்க, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளை காப்பாற்றுங்க, ரொம்ப முக்கியமானதுங்க, விட்டுறாதீங்க. சரி, இப்போ டிஸ்டிங் ரூட்ஸாக இருந்தால் என்னன்னு பார்த்துட்டோம். சேம் ரூட்ஸாக இருந்தால் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இமேஜினரி ரூட்ஸ் வந்தால் என்ன பண்ண போகிறோம்? எப்படி சார் இதுக்கு இமேஜினரி ரூட்ஸ் வரும்னு சொல்கிறீங்க பார்த்த உடனே அப்படின்னா, இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். அந்த தேர்ட் டைப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 4 ஆப்ஷனுமே. அப்போ இமேஜினரி ரூட்ஸ் இதுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? சரிங்க, ஃபஸ்ட்டு இது ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவோமா? ஆக்சிலரி ஈக்குவேஷன் எம் ஸ்கொயர், அந்த டி இருக்கிற இடத்துல எம் போட்டு எழுதுகிறோம். எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 1. இந்த ஒய் கூட இருக்கிற இந்த டேர்ம் மட்டும்தான் எம் போட்டு எழுதிட்டு டிக்கு ஈக்குவல் டு 0 பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? எம் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a1 b1 c1 இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க இதில். அப்போ m ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 4 divided by 2 into 1 2. அப்போ m equal to minus 1 plus or minus root of 1 minus 4 வந்து minus 3 divided by 2. Right? root minus 1 வந்து I நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது m equal to minus 1 plus or minus ரூட்டுக்குள்ள minus 1 வந்து Iன்னு எழுதிட்டு root 3 அப்படியே வச்சுக்கோங்க. ரூட் மைனஸுக்கு வந்து ரூட் மைனஸை நம்ம Iன்னு எழுதிக்கலாம். இந்த root 3 root 3ன்னு அப்படியே எழுதிக்கலாம் divided by 2. ஸோ ரூட் மைனஸை நம்ம ஐயன் போட்டிருக்கோம், அதை மட்டும்தான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டினாமினேட்டருக்கு 2 நியூமரேட்டருக்கு 2 டேர்முக்கு பிரித்து கொடுக்குறோம். அப்போ m ஈக்குவல் டு மைனஸ் 1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் I ரூட் 3/2. இந்த மாதிரி பிரித்து கொடுத்துணுமா சார்? எஸ், பிரித்து கொடுத்து கட் பண்ணிடணும், கட் பண்ண முடிஞ்சா. ஓகே, இதில் ஏ என்னன்னா, இப்போ இது எந்த வடிவில் இருக்குது? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐபி வடிவில் இருக்கா? இது வந்த சொல்யூஷன். இதில் ரியல் பார்ட்டு தான் ஏ, இமேஜினரி பார்ட்டு தான் இந்த பி. சரி, ஏ வந்து மைனஸ் 1/2, பி என்ன ரூட் 3/2. இது ஸ்மால் ஏ ஸ்மால் பின்னு நோட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா கான்ஸ்டன்ஸை கேபிட்டல் ஏ கேபிட்டல் பின்னு நோட்டேட் பண்ண போகிறோம். நோட்டேஷன்ஸ் நாம் கொடுக்குறது தான், அப்படி விதிப்படி தான் எல்லாம் மூவ் ஆகணும்லாம் இல்லை. ரைட்? கான்ஸ்டன்ஸ் தானே. நீங்கள் ரூல் இப்போது கான்ஸ்டன்ஸை நோட்டேஷன்ஸை நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிங்க, வித் மேத்தமெட்டிக்கல் ரீசனை சைடில் கொடுத்துடணும். கொடுக்காம நீங்கள் பாட்டு எதனா ஒன்று போட்டுட்ருக்கூடாது. ரைட்? சரிங்க, இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிட்டோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு, இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்த விடை வந்து கண்டிப்பாக நமக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். அப்போ என்ன ஜென்ரல் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்ன ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? இ பவர் ஏஎக்ஸ் கேபிட்டல் ஏ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ். இதுதான் தீர்வு. ஓகே, அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுடைய தீர்வு தான். சரி, இ பவர் ஏ வந்து என்ன மைனஸ் 1/2 இந்த இடத்துல போட்டுருங்க. மைனஸ் 1/2x ஏ காஸ் பி வந்து ரூட் 3/2 எக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் பி சைன் ரூட் 3/2 எக்ஸ். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ இதே y ஈக்குவல் டு ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லிடலாமா பாருங்கள். y ஈக்குவல் டு இதே சொல்லிடலாம். ஏன்னா இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸில் ரைட் சைடு எலமெண்ட் 0 ஆகிடுச்சு. அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் 0 தான் வரும். அப்போ இதுவே தீர்வாக நம்ம சொல்லிடலாம். இதே தீர்வாக சொல்லிடலாம். y ஈக்குவல் டு CF தான் வரும். PI 0 ஆகிடுச்சு. ஸோ இது எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி பாருங்கள்.
ஆப்ஷன் பி இதான் ரைட், பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகும். சரிங்க, இப்போ அடுத்தது பார்க்கலாம். எல்லாம் ரைட்டு. பிஐ வந்து பாருங்கள் 0 ஆகலை. இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாமா? இது ஒரு மெத்தட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம், ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன, m² - 13m + 12 = 0. ஸோ இந்த டேர்ம் மட்டும் எடுத்து m போட்டு எழுதிக்கிறோம். டிக்கு பக்கத்து டி இருக்கிற இடத்துல m போட்டுக்கிறீங்க. இதை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், மல்டிப்ளை பண்ணுற நம்பர் ஆட் பண்ணால் -13 வரணும். அப்போது m -1 m -12 பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 12 12, -1 -12 -13 கரெக்டாக ஃபேக்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது சொல்யூஷன்னா m = +1 ஒரு தீர்வு +12 ஒரு தீர்வு. இப்போ 2 ரூட்ஸ் கிடச்சிருக்கு, டிஸ்டிங்க்ட்டு ரியல் ரூட்ஸ். அப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இருக்குது, ae⁴ + be⁴ ஓகே, இது λ1 λ2 இந்த சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ CF = ae⁴ + be⁴ இதுதான் CF. ஓகே, சரிங்க. இப்போ என்னென்னா PI கண்டுபிடிக்கணும். PI கண்டுபிடிக்கிற ரூல் என்ன சொன்னேன், பர்டிகுலர் இன்டெக்ரல். CFனா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், PIனா பர்டிகுலர் இன்டெக்ரல். சரிங்க, ஏன் CFும் PIயும் கண்டுபிடிக்கிறீங்க? ஜென்ரல் சொல்யூஷன் வேணும்னா CF + PI ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்கிறது தான் ஜென்ரல் சொல்யூஷன். சரிங்க, இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் 1/, போட்டு அந்த டி டேர்ம்ஸை எடுத்துகிட்டு வந்து கீழே எழுதிடணும். இதை எடுத்துகிட்டு வந்து d² - 13d + 12 எது இருந்தாலும் 1/ன்னு எழுதிடுங்க. இன்ட்டு இந்த ஈக்குவேஷனில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது அதை எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கணும். இன்ட்டு போட்டு இங்கே e பவர் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே அதை -2x. இதுதான் PI கண்டுபிடிக்கிற மெத்தட். சரிங்க, இப்போ இந்த இன்ட்டில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை கவனிங்க. இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனாக இருந்தால் இதை போடுறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னாவோ அதை கொண்டு வந்து டி இருக்கிறதெல்லாம் போட்டால் போதும், முடிஞ்சது, PI கிடச்சிரும். அப்போ 1/, -2 இருக்கா, இந்த டி இருக்கிறதுல -2 போட்டு ஸ்கொயர் -13 இன்ட்டு டி இருக்கிறதுல -2 + 12 இன்ட்டு e⁻−2x. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனாக இருந்தால் ரொம்ப ஈஸிங்க. என்னது சாரி, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இங்கே கொடுக்காம சைன் ஃபங்க்ஷன், காஸ் ஃபங்க்ஷன், x² எக்ஸ்ன்னு இப்போ பாலினாமியல், இந்த இடத்துல பாலினாமியல்ஸும் கொடுக்கலாம், ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் கொடுக்கலாம், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனும் கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இங்கே எது வந்தாலும் நீங்கள் பயப்படவே கூடாது. இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்தா ஈஸிங்க அந்த ப்ராப்ளம். ஜஸ்ட் அந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் மேலே எக்ஸ் கூட இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள், அது கொண்டு வந்து டிக்கு போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, = 1/, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே -1 ப்ளஸ் ஆகிடும். 13 × 2 வந்து 26 + 12 இன்ட்டு e⁻−2x. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே பாருங்களேன், 4 + 26 30, 30 + 12 வந்து 42. அப்போது 1/42 இன்ட்டு e⁻−2x. இந்த e⁻−2x எடுத்து 1ஓட மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்போது e⁻−2x / 42 இதாங்க பர்டிகுலர் இன்டெக்ரல், ரைட். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, GS எழுதுகிறேன், y = CF + PI இல்லையா, இதான் தீர்வு. இப்போ y = CFும் PIயும் கூட்டி சொல்லுங்கள். ae⁻x + be⁻12x ப்ளஸ் இது e⁻−2x / 42. இவ்வளோ தாங்க தீர்வு. CFும் PIயும் கூட்டி சொல்லிடுங்க, அதான் ஜென்ரல் சொல்யூஷன். இது ஏன் நீட்டாக எழுதுகிறேன்னா, அப்படி இதை கேட்குறாங்க, இது இந்த மாதிரி கேட்டது தான் அந்த 9 புக்லெட்ஸ். சரி, இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், இடம் மாறி இருக்கலாம் கான்ஸ்டன்ஸ், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், பர்ஃபெக்ட் ஷூட் ஆகுது. இந்த ஏபி இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது, கான்ஸ்டன்ஸாக மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் சைடில் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி போடுறதுன்னு இப்போ சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா?
இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன், எக்ஸசைஸாக கொடுக்குறேன். போட்டு இதோட சொல்யூஷன் இது 4 எதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7358591547. இப்போ போட்டால் அதே மெத்தட். இது பாருங்கள், இந்த ரைட் சைடில் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இதுக்கு வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு பிஐ கண்டுபிடிங்க. பிஐ ரொம்ப ஈஸி. இப்போ சொன்ன இதே மெத்தட். இது வந்து நீங்கள் எக்ஸசைஸ். போட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சொல்யூஷனை. ஓகே, இந்த 4 எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் அதே தான். சாரி சார், நீங்களே போட்டு காட்டிடுங்க. போட்டு காட்டிடுறேன். ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்தாலும் உள்ளே ஒரு சில செக் வச்சிரும். என்ன வைக்கிதுன்னு இப்போ சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிட்டுமா, m² + 6m + 8 = 0. இது சால்வ் பண்ணலாமா? 4 2 8, மல்டிப்ளை பண்ணால் 8, ஆட் பண்ணால் 6. அப்போது m + 4 ஃபேக்டராக முதல்ல எழுதுங்க. m + 2 = 0. இதுக்கு என்னென்ன தீர்வுகள் வரும்? m = -4 -2, இந்த மாதிரி 2 கிடைக்கும். அப்போ CF என்ன கிடைக்கும்? CF = AE power -4x. ஏன்னா டிஸ்டிங்க்ட் ரூட்ஸு. அப்போ BE power -2x. இது CF கிடச்சிருச்சா? அவ்வளோதான். இப்போ PI எப்படி எழுதலாம்? PI = 1 அந்த D டேர்ம்ஸ், D² + 6D + 8 இன்ட்டு போட்டு அந்த ரைட் சைடில் இருக்கிற இது மொத்தத்தையும் எழுதிடணும். சார் 2 கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் போட்டு இன்னொரு எக்ஸ் வருது அப்படின்னா இது PI1, அதோட ஆட் பண்ணியிருக்கிற இன்னொரு ஃபங்க்ஷனு PI2 அப்படின்னு எடுத்துக்கணும். தனித்தனியாக கண்டுபிடிச்சி கூட்டிக்கணும். சரிங்க, இப்போ E power -2x கொண்டு வந்து அப்படியே போட்டுறேன். இங்கே 1 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2 இருக்குல்ல, அது கொண்டு வந்து இங்கே D இருக்கிற இடத்துலாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். சைடில் பாருங்கள், -2 ஹோல் ஸ்கொயர் + 6 × -2 + 8 இப்படி சைடில் போட்டு பாருங்கள். எப்போவுமே டேரெக்டாக கொண்டு வந்து இங்கேயே போடாதீங்க. ஏன் போட சொல்கிறேன்னா, பாருங்கள் -2 ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே வந்து +8 இருக்குது. இது ரெண்டும் பாசிட்டிவானது. வேறு 6 × 2 வந்து 12, -12. ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ 4 + 8 12, 12 - 12 0. இந்த மாதிரி 0 வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக பிரதியிடக்கூடாது. ரைட், இதை ஃபேக்டர் பண்ணணும். கீழே 0 வந்தால் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ சைடில் கொடுத்து பாருங்கள். இல்லை 0 வரல, நம்பர் வந்துச்சுன்னா அப்படியே ஆன்சராக சொல்லிடலாம். போன சம் அப்படி தானே பார்த்தோம். சரிங்க, இப்போ என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிறத இந்த மாதிரி ஃபேக்டராக எழுதிக்கணும். என்ன ஃபேக்டர்? இப்போ இங்கே பாருங்களேன், இது இங்கே பிரிச்சிங்களே, இதே D போட்டு எழுதிடுங்க. அவ்வளோதான். D + 4 × D + 2 இப்படி ஃபேக்டராக பிரிச்சுக்கணும். 2 தான் வரும். × E power -2x. எப்போ 0 வருதுன்னா தான் இந்த எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எடுத்து வந்து கொடுத்த போது 0 வந்தால் தான் இந்த வேலை. 0 வரலன்னா அப்படியே நம்பர் என்ன ஆன்சர் வருதோ போட்டு சொல்யூஷன்லேயும் சொல்லிடலாம். ஓகே, சரிங்க. இந்தமாதிரி ஃபேக்டர் பண்ணிட்டு என்ன சார் பண்ணணும்? இதில் பிரச்சனைக்குரிய ஃபேக்டர் எது? இப்போ -2 கொண்டு வந்து Dக்கு கொடுத்தா இதுதான் 0 ஆகும். அப்போ இதை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போது 1/D + 4 இதை ரிமூவ் பண்ணதுக்காக ஒரு எக்ஸ் வந்து மேலே சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். x e power -2x. ஒரு டேர்ம் ரிமூவ் பண்ணால் எக்ஸ் போட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதாங்க. இல்லை ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து 0 ஆகுது சார். பிரச்சனைக்குரிய ஃபேக்டர் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே இருக்குது, ஒரே சேமாக இருக்குன்னா ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா x² / 2 போட்டுக்கணும். அவ்வளோதான். இதையும் எடுக்கிறீங்கன்னா x² / 2 வந்துடும். இல்லை ஒரு பிரச்சனைக்குரிய டேர்ம் ஒன்று தான், அதை மட்டும் எடுத்தோன்னா எக்ஸ் போட்டுக்கணும். அதுவும் நியூமரேட்டரில் மேலே இது கூட. ரைட், பிரச்சனைக்குரிய டேர்ம் எடுத்துட்டீங்க. எடுத்த கையோட Dக்கு இங்கே -2வும் கொடுத்துடணும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதக்கூடாது. டேரெக்டாக Dக்கு -2 கொடுத்துடணும். கொடுத்துட்டு தான் அதை எழுதிக்கணும். இப்போ 1/ இந்த இடத்துல -2 போடுங்க. -2 + 4 × x e power -2x. சார் இந்த எக்ஸ் திடீர்னு எங்கேருந்து சார் வந்தது? இந்த பிரச்சனைக்குரிய டேர்மை வந்து நீங்கள் ரூல் படி இந்த பிரச்சனைக்குரிய டேர்ம் 1 நீக்கினீங்கன்னா மேலே எக்ஸை சேர்த்துக்கணும். ரெண்டுமே நீக்கினீங்கன்னா x² / 2 போட்டு முடிச்சுக்கணும். இந்த டேர்ம் வராது. சரிங்களா? ஓகே, இப்போது 1 தான் நீக்கினேன், இன்னொரு டேர்ம் நிற்குது இல்லை, அந்த நிற்கிற டேர்முக்கு அந்த D வேல்யூ ஆஸ் யூஷுவல் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஒரு ஸ்டெப்பு எழுதிட்டு கூட போடக்கூடாது, டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/4 - 2 வந்து 2x e power -2x. இதாங்க PI. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் y = CF + PI.
அப்போ y ஈக்குவல் டு சிஎஃப். ஏன் இதை பிரச்சனைக்குரிய டேர்ம் சொன்னேன்? 0 ஆகுது டினாமினேட்டர், அதனால். அவனை நீக்கினா எக்ஸ் போடணுன்னு யார் சொன்னது? ரூல் இருக்குது. எல்லா ரூலும் ஒரு அடி அடிச்சு விட்றேன். அடுத்த வீடியோவில் என்னென்னலாம் எப்படிலாம் வந்தால் என்னென்ன பண்ணணுன்ற ரூல் இப்போ நான் ப்ராப்ளமாக சொல்லின்னு வரேன். அப்போ விதியாக சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில். ரைட்? சிஎஃப் என்ன நீங்கள் இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். பெரிய நல்ல தெளிவாக புரியும். இப்படி ஆக்சுவலாக ஞாபகம் வச்சுக்கிறது தான். அப்போது ஏஇ பவர் -4x ப்ளஸ் பிஇ பவர் -2x ப்ளஸ் இது அப்படியே எழுதிக்கங்க, xஇ பவர் -2x டிவைடட் பை 2. அவ்வளோதாங்க. இதாங்க ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஆப்ஷன் பிங்க இதான். ஓகே, ரொம்ப எளிமையாக இருக்கும், ஒன்றும் பத்திர வேண்டாம். செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸும் இருக்குது. அதுவும் நான் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 4 புக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். அதாவது 9 புக்கில் 4 புக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் அனுப்புகிறேன்ல. இது ஒன்றே 1500 ஒர்த்துங்க. இதோட அடிஷ்னலாக சப்ஸ்கிரைபருக்காக நான் தரேன். என்ன ஒரு ஃபோரியர் தரேன், காம்ப்ளெக்ஸ் தரேன், வெறும் 1500க்கு. மெக்கானிக்ஸ் 151 ஒன் மார்க் தரேன். மெயினாக வந்து ப்ராபர்ட்டி 2 புக்கு தரேன். இவ்வளோ இதெல்லாம் சேர்ந்து வருது 9 புக்லெட், வெறும் 1500க்கு. வேணுன்றவங்க 7358591547 இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கோம். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு இது கொடுத்துட்டாங்களா, ரைட் சைடில் வந்துருச்சு. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனே வந்திருக்கு. ஈஸி இல்லை? இதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம், ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னென்னா, டி இருக்கிறதுலாம் எம் போட்டுருங்க. அப்போ இங்கே m² - 6m + 9 = 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? m - 3 × m - 3 இப்படி பிரிச்சுக்கலாம். ஃபேக்டர்ஸ் தான் இதுக்கு, 2 ஃபேக்டர்ஸ். அப்போ m = 3, 3 ரியல் ரூட்ஸு சேம் ஆயிடுச்சு. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன? CF = ax + b e பவர் λx. லேம்டான்றது இந்த 2 ரூட்டில் 1, 3x. லேம்டா வேல்யூ இந்த வேல்யூ தான். அவ்வளோதாங்க. CF கிடச்சி. PI என்ன? PI = 1 அந்த d டேர்ம் இது இங்கே வந்தது இல்லையா, y கூட இருக்கிற இதை மட்டும்தான் போடணும், y கூட போடக்கூடாது. இப்போ d² - 6d + 9 இன்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன் என்னவாது, திடீர்னு x² வரும், x வரும், ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வரும், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வரும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நான் வச்சுருக்கேன், தரேன் வீடியோ. அவ்வளோதான். இப்போது இந்த d இருக்கிற இடத்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்தா மட்டும் என்ன பண்ணணும், d இருக்கிற இடத்துலலாம் இங்கே இந்த கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை கொண்டு வந்து கொடுக்கணும். கொடுக்கலாமா? இங்கே சைடில் கொடுத்து பாருங்களேன். 3² 9 -6 × 3 18 + 9 இந்த இடத்துல போட்டு அப்படி சிம்பிளிஃபை பண்ணால் 0 வருதுங்க. 0 வந்து சைடில் போட்டு பாருங்கள். 0 வந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, பிரச்சனையாகுது. அப்போது 1/0 வந்தால் மட்டும், 0 வரல, ஒரு -1 வருது, என்ன சார் பண்ணுறது? அப்படியே சிம்பிளிஃபை பண்ண -1 ஆன்சர் போட்டு கணக்கு முடிச்சுக்கணும். இப்போ 0 வந்தால் மட்டும் என்ன பண்ணணும், அந்த வேல்யூ கொண்டு வந்து பிரதியிடாமல், அதுதான் சைடில் போட்டு பார்க்க சொல்கிறேன், வருதா இல்லையான்னு பார்க்க. சார் பிரதியிடாமல் இதை ஃபேக்டர் பண்ணணும். ஃபேக்டருக்கு நான் எங்கே சார் போவேன்? இந்த ஆல்ரெடி போட்டிருக்கீங்களே தான், m இருக்கிறதுல d போட்டு எழுதுங்க. இப்போ d - 3 × d - 3 சேமாக இருக்கு பாருங்க, இன்ட்டு e பவர் 3x. 0 வந்தால் மட்டும் இதை ஃபேக்டர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இதையே இப்படி எழுதாமல் ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குல்ல. இப்போ d - 3 ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம். இப்போ e பவர் 3x. ரைட்? இப்போது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டேர்மை நீக்கினா எக்ஸ் போட்டுக்க சொன்னேன். இப்போ 2 நீக்க வேண்டியதாகிடுது. அப்போ ரெண்டுமே நீக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கணும், x² / 2 போட்டுக்கணும். e பவர் 3x. இதெல்லாமே ப்ரூவ்டுங்க, சும்மா ஏதோ சாதாரணமாக சொன்னதில்லை. இதை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா வேலிட் ப்ரூஃப் இருக்குது. இவ்வளோ தான் சார். இங்கே எந்த நம்பர் இருக்குதுன்னு பார்க்கக்கூட வேண்டாமா? x² / 2 போட்டுக்கணுமா? ஆமாம். 2 டேர்முமே நீக்கிறீங்க, 2 ஃபேக்டருமே நீக்கிறீங்கன்னா இதை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு x² / 2 போட்டு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படி எழுதிக்கணும். எல்லா கணக்குலையுமா? அவங்க 2 டேர்ம் பிரச்சனைக்குரியதாக இருந்தால் எல்லா கணக்குலையும். ரைட்? இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்கேன்னா, 0 வருது, ஃபேக்டர் பண்ணிங்க, ரெண்டுமே நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரச்சனைக்குரியது இது மட்டும்தான். ஏன் சொல்கிறீங்க? அந்த -2 கொண்டு வந்து கொடுத்தா இதான் 0 ஆகும், இது ஆகாது. இதை போட்டோம் பாருங்கள், அதை இந்த சைடில் இருக்கிறது இங்கேயே போட்டுருணுங்க.
போட்டாச்சு. இந்த பிரச்சனைக்குரியது நீக்கினதுக்காக ஒரு டேர்ம் நீக்கினா எக்ஸு, 2 டேர்மே நீக்கினீங்கன்னா இதோ இது ரெண்டுமே பிரச்சனைக்குரியதாக இருக்குது. மொத்தமாக நீக்கணும்னா x²/2 இன்ட்டு அந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். இப்போ பிஐ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ y = CF + PI, CF + PI, ரைட். அப்போ y = CF என்ன, அதோ AX + B e⁻3x ப்ளஸ் PI என்ன இதோ இருக்கு பாருங்கள், x² e⁻3x/2. இதாங்க ஜென்ரல் சொல்யூஷன், ரைட். இப்போ இது எங்கே இருக்குது பாருங்கள், 4 ஆப்ஷனில் AX + B e⁻3x ப்ளஸ் x²/2 e⁻3x. ஆப்ஷன் ஏ பர்ஃபெக்ட் ஷூட் ஆகுதுங்க. ஆப்ஷன் ஏ, ரைட். நல்லா புரியும்னு நினைக்கிறேன் சார். செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் குழப்பமே இல்லை சார், தெளிவாக புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, ரைட். மெட்டீரியல்ஸ் வேணும் சார், இந்த 9 புக்லெட் சொன்னீங்க இல்லையா, வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிங்க முடிஞ்சால். அதை முடியலன்றவங்க அட்லீஸ்ட் ஒரு 6000 MCQs டீட்டெயில் சொல்யூஷனோட இருக்குல்ல, அதையாவது வாங்கி படிங்க. 10 யூனிட் இருக்கும் அதில். அதுவும் முடியலன்றவங்க இந்த 9 புக்லெட் 1500க்கு அனுப்பி வைக்கிறோம் கொரியர் சார்ஜோட. சார் இந்த 9 புக்லெட்டில் அவ்வளோ ஒர்த் இருக்குமான்னா முக்கியமானதுங்க இருக்குங்க, கிடைக்காது. அந்த அளவுக்கு முக்கியமானது மட்டும் அதில் பார்த்து படிக்கலாம். சரி, மீதி 5 யூனிட்ஸ் எப்போ தரீங்க, போட்டுகிட்டே வர வர அப்படி அப்படியே வீடியோவில் சொல்லுவோம், வாங்கி படிங்க. இது பாட புரிதலுக்காக நடத்துகிற வீடியோவிலேருந்து கொடுக்கப்படுற 9 புக்லெட்ஸ். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்கீங்க, நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுட்டோம், அதை பார்த்தாலே போதுங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அந்த வீடியோஸ்லாம் அனுப்புங்க சார் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.